Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI with Python series, we are going to learn so many interesting concepts. Let's begin. இப்போ இந்த நம்ம வந்துட்டு இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டோட்டலா 7 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. So we'll start doing those 7 problems, then we will go to the next one. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் என்ன சொல்றேன்னா, write a program to find the average marks of 5 subjects and read 5 subject marks from the user. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 5 subject marks வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்ணுங்கன்றாங்க. ரீடிங் ஃப்ரம் த யூசர் என்னப்பா, we will going to use a input function. ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் இங்க மார்க்ஸ்ன்றது இன்டீஜர் டேட்டா டைப் தான், கரெக்டா? ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் பண்ணா இருக்கலாம், ஃப்ளோட் பண்ணா இருக்கலாம். வந்துட்டு இப்போ 100 மார்க்ஸ் அன்றப்போ, ஸோ ஈச் சப்ஜெக்ட் 100 மார்க்ஸ் அன்னப்போ அவங்க வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு 75.5, 75 அண்ட் ஆஃப், 60 அண்ட் ஆஃப், 95 அண்ட் ஆஃப், 95 அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஃப்ளோட் வேல்யூஸ் வேணும்னா நீங்க ரீட் பண்ணிக்கலாம், அப்புறமா இன்டீஜர் வேல்யூஸ் வேணும்னா கூட ரீட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம ஆவரேஜ் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால I'm going to take the values from the user as a float values. So in the average என்ன formula என்னது? Sum of all subject by total number of subjects. Correct? This is the formula. So average calculate பண்றதுக்காக this is the formula for us. So இப்போ நான் 5 subject marks user கிட்ட இருந்து read பண்ணணும்ன்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, subject 1 is equal to input function மூலமா நான் எடுத்துக்க போறேன். Enter subject 1 marks அன்னிட்டு கொடுத்துறேன். சோ நீங்க இந்த மாதிரி கொடுக்கறதுனால நீங்க கொடுக்குற வேல்யூன்றது ஸ்ட்ரிங்காவே எடுத்துக்கும். நீங்க உங்களுக்கு வேணுமன்ற ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் நீங்க என்ன பண்ண போறேன்னா, float function அப்ளை பண்ண போறேன். சோ இங்க float values நீங்க வந்து நான் இன்டிஜர் வேல்யூஸ் நான் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்திருக்கேன். சோ you can make it as you like. ஓகேவா? சோ நீங்க இன்டிஜர் வேல்யூஸ் கொடுத்தா கூட it will take it like 59.0, 89.0, 74.0 எடுத்துக்கும். சோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரிமைனிங் 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் கூட நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2 அதே மாதிரி இங்க 3 இங்க வந்துட்டு 4 அப்புறமா 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 சப்ஜெக்ட் மார்க்ஸுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். சோ ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் மார்க்ஸ். சோ நான் அதுக்காக என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சம் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது எல்லாமே சம் பண்ணிடுங்க. subject 1 plus subject 2 plus subject 3 plus subject 4 plus subject 5 plus subject 5. Oh my god, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு? subject 1 plus subject 2 plus subject 3 plus subject 4 plus subject 4 plus subject 5. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். சோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆயிருக்கும், சோ இந்த சப்ஜெக்ட்ல கொடுத்திருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அடிஷன் பண்ணிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு? நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்கு நம்மளுக்கு? 5 சப்ஜெக்ட்ஸ். So I'm going to give the number here. இப்போ நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். அவ்வளவுதான். ஓகே, சம் ஆஃப் ஆல், சம் ஆஃப் ஆல் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். சம் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அன்னிட்டு கூட நீங்க எழுதிக்கலாம். சம் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் பை இந்த மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம். சோ இது ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு float division எடுத்துக்கலாம், integer division கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம இங்க float values கொடுத்துட்டு இருக்கிறதுனால I am just using this division operator. float value return பண்ற division operator தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த ஆவரேஜ் இதோட ரிசல்ட்ன்றது இந்த ஆவரேஜ் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நான் இப்போ இத பிரிண்ட் பண்ண போறேன் யூசிங் த ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங். நம்ம ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் பத்தி பேசியிருக்கிறோம். ஆவரேஜ் marks is equal to average marks is
ஆவரேஜ் மார்க்ஸ் எழுதிக்கிட்டு அந்த வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது கர்லி பிராக்கெட்ஸ்ல கொடுக்க போறீங்க. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்ரி சப்ஜெக்ட் மார்க்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ 89 கொடுக்குறேன், அது 89.0 ஸ்டோர் ஆகும். 76.5 கொடுத்துட்றேன், சப்ஜெக்ட் 2ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் 59 கொடுத்தா 59.0 எடுத்துக்கும். 90.5 கொடுத்துக்கிறேன், 4th சப்ஜெக்ட் மார்க்ஸ். 74 கொடுத்துக்கிறேன், 50 மீன்ஸ் 5th சப்ஜெக்ட் மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே அடிஷன் பண்ணி அந்தந்த வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு சம் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இந்த வேரியபிள் அசைன் ஆயிட்டு நம்மளுக்கு ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபைனல் நமக்கு ரிசல்ட் கொண்டு வந்துடும். ஸோ பாருங்க, ஆவரேஜ் மார்க்ஸ் வந்துட்டு 77.8. ஆவரேஜ் மார்க்ஸ் இஸ் 77.8. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே? ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் என்னதுன்னா இங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க, so they're just asking us to find out the area of the right angle triangle. Right angle triangle calculate, means area calculate பண்ணுங்கன்னு சொல்றாங்க. So area of the right angle triangle ஓட ஃபார்முலா வந்துட்டு half into base into height. So அப்படின்னா இந்த பேஸ் வேல்யூ ஹைட் வேல்யூ வந்துட்டு யூசர் வந்துட்டு யூசர் கிட்ல இருந்து ரீட் பண்ணுங்க அதோட வேல்யூஸ் சொல்லிட்டாங்க. சோ இது எப்படி பண்றீங்க, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா என்டர் பேஸ் வேல்யூ அன்னிட்டு கொடுத்துறேன், என்டர் பேஸ் வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். சோ நீங்க என்டர் பண்ண போற பேஸ்ன்றது எதர் ஃப்ளோட் வேல்யூனா இருக்கலாம், இன்டிஜரனா இருக்கலாம். பட் இங்க நான் பேஸ் வேல்யூ சம் ஃபிக்ஸ்டு வேல்யூஸா கொடுத்துருக்கிறதுனால மீன்ஸ் இது ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் கிடையாது, நானும் ஒரு ஹிண்ட்டுக்காக வச்சிருக்கேன். பேஸ் வேல்யூ இந்த 24, ஹைட் வேல்யூ 50 கொடுத்துருக்கேன். யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் த வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு 24.3 ஒரு 50 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ளோட் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, யுவர் இஷ்யூ. நெக்ஸ்ட் ஹைட்ன்ற வேல்யூ கூட நீங்க எங்கிருந்து வாங்கணும், யூசர் கிட்ட இருந்து தான் வாங்கணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஹைட்ன்றது கூட இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா வாங்கிட்டு அது ஃப்ளோட்டா மாத்திட்டேன். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ஃபார்முலா வந்துட்டு என்னதுன்னா 1/2 தட் இஸ் half. ஓகே, இன்டு இந்த மாதிரி எழுதலாம். அதர்வைஸ் யூ கேன் மேக் இட் லைக் 0.5 வந்துட்டு கூட எழுதிக்கலாம். இன்டு பேஸ் வேல்யூ இன்டு ஹைட் ஓட வேல்யூ, அவ்வளவுதான் ஆயிடுச்சு. யூ கேன் ரைட் half as 0.5 or 1/2, நோ ப்ராப்ளம். இப்போ இதோட வேல்யூ இந்த வேரியபிள் இதெல்லாம் இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்முலா இந்த எக்ஸ்பிரஷன் கால்குலேட் ஆயிருக்கும். இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ண போறேன் ஏரியா ஆஃப் ஃப்ளோட். நம்ம எப்பவுமே இப்போ இந்த வேலை நம்ம ஃப்ளோட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ எப்பவுமே காமா வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா கோட்டேஷன் அதெல்லாம் தேவையில்லை. F1 வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணுமோ அந்த டைரக்ட் டேட்டா எழுதிட்டு நம்மளுக்கு வேரியபிளோட டேட்டா வரும்போது அந்த வேரியபிள் வந்து கர்லி பிராக்கெட்ஸ்ல வச்சுக்கிறது. ஸோ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு என்ன வேல்யூ எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, ஏரியா வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வேல்யூ கொடுங்க, 24.3, ஹைட் வந்துட்டு 50 கொடுத்துட்டேன். ஸோ த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு எவ்வளவு, 607.5. ஓகேவா? எஸ். So the next question we will continue here. So இங்க என்ன சொல்றாங்கன்னா ஹர்ஷா purchased 5 pencils and சொல்லிருக்காங்க. Okay, Harsha purchased 5 pencils and 5 pens and 5 pencils at the cost of 10 rupees and 5 rupees each respectively. Means 5 pens வந்துட்டு 10 rupees ஒரு பென். அப்படின்னா என்னது, 5 pens எவ்வளவு ஆகும், 50 rupees. At the same time, he also bought 5 pencils. Each pencil cost வந்துட்டு 5 rupees மா. நம்ம just simple சொல்லிட்டு 5 pencils வந்துட்டு 5 rupees இருக்காது. So just ஒரு assumption, let us take 3 rupees எடுத்துக்கோங்க. இருக்குமா, இருக்கும். அந்த like 10 pencils அந்த மாதிரி 10 rupees அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, let us like that. So ஒரு பென் காஸ்ட் 10 rupees. அதே 5 pens காஸ்ட் எவ்வளவோ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். 5 pencils ஒரு பென்சில் காஸ்ட் வந்துட்டு 5 rupees. 5 pencils காஸ்ட் எவ்வளவு பண்ணிக்கணும். So find the total amount spent by Harsha.
So this is the formula. இப்ப ஸ்டார்டிங் ஆயிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு டைரக்டா எப்படி பண்ணணுமோன்றது ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ பிகினிங் இல்லையா, ஸோ அதுக்காக எல்லாத்துக்குமே ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, லேட்டர் ஆன் வி வில் நாட் கிவ். நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யூ ஹாவ் டு டெவலப் த எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இப்ப என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் பென்ஸ் கொடுக்க போறேன் நான். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பென்ஸ் எவ்வளோ? 5. அதே மாதிரி ரிமெம்பர் வச்சுக்கோங்க, நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது மேக் ஷூர் யூ ஆர் ஃபாலோயிங் த ரூல்ஸ் ஆர் நாட். கண்டிப்பா இது வந்துட்டு என்ன மாதிரி, இது ஸ்னேக் கேஸ். ஸ்னேக் கேஸ் இது எல்லாமே ஸ்னேக் கேஸ். திஸ் இஸ் அ ஸ்னேக் கேஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்துட்டு ஓப்பன்ஸ் சொல்லிருக்க. நம்பர் ஆஃப் பென்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் கூட எவ்வளோ? நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இஸ் ஆல்சோ 5. நான் இப்ப என்ன பண்ணணும், அமௌண்ட் ஸ்பென்ட் ஆன் பென்ஸ். கரெக்டா? அமௌண்ட் ஃபார் பென்ஸ் போலாமா? அமௌண்ட்ஸ் ஃபார் பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு how many pens you have, how many pens. நீங்க ரூபீஸ் கூட எழுதிக்கலாம். ஓகே ஓகே, pens price. Pens price is equal to how much rupees? Each pen 10 rupees. அதே மாதிரி pencils price வந்துட்டு என்னது? 5 rupees. So amount for pens எவ்வளோ? number of pens into pens price. பாருங்க, 5 into 10, அப்புறமா இங்க 50. So இங்க என்ன இருக்கும் நம்மளுக்கு? இந்த amount for pens 50 rupees சேர்த்துட்டோம். அதே மாதிரி amount for pencils, amount for pencils is equal to number of pencils into pencils price. So what is the output? Number of pencils எவ்வளோ? 5. pencils price எவ்வளோ? 5. So total amount is 25. So இப்ப நீங்க என்ன பண்ணணும், டோட்டல் அமௌண்ட் கால்குலேட். இந்த மாதிரி தான் பண்ணணுமா? as a first time டோட்டல் இந்த மாதிரி தான் total amount spent. Otherwise total amount is equal to amount for pens plus amount for pencils. So இப்போ இதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? 50 plus 25 ஸ்டோர் ஆயிருக்கும். The result is 75. So total amountல வந்துட்டு 75 என்ற அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கும். So இப்போ நீங்க இத பிரிண்ட் பண்ணனும். பிரிண்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் நம்ம படிச்சிருக்கோம். So total amount spent by Harsha. So எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? வேரியபிள் இஸ் amount, total amount. எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. So ரன் பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் இஸ் 75. இவ்வளவு கிளியரா போட்டுக்கணும். This is how it works. You have to work like this only. நீங்க டைரக்டா ஹிண்ட் கொடுத்துட்டேன். நீங்க டைரக்டா ஹிண்ட் அதே வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. You have to write step by step. இங்க கூட பாருங்க, எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிவன். இங்க கூட பாருங்க, இங்க டைரக்டா இதே போடக்கூடாது. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி சம் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் பண்ணணும். நீங்க இப்ப இது பண்ணிட்டீங்க. இது பண்ணிட்டு நீங்க இப்ப பாருங்க, இது நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்களேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் டைரக்டா இதுக்கு போட்டுட்டு டிவைட் பண்ணி போட்டேன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த டிவைடட் பைன்றது இந்த லாஸ்ட் வேரியபிள் தான் போகுது. சோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுதான் நான் இங்க பிராக்கெட்ஸ் வச்சுட்டேன். மீன்ஸ் இந்த சம் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பிராக்கெட்ஸ் வச்சுட்டு அப்புறமா தான் டிவைடட் பை போடணும். மீன்ஸ் அந்த டிவைடட் பைன்றது இந்த ஆல் சம்ஸ் கண்டிட்டு இந்த ஆல்க்கு டிவைட் பை பண்ணிட்டு நீங்க பிராக்கெட்ஸ் வைக்காம இத அப்படியே போட்டுட்டு இத டிவைட் பை போட்டீங்கன்னா இந்த டிவைடட் பைன்றது இந்த லாஸ்ட் வேரியபிள் மட்டும் தான் புரிஞ்சுக்கும். அப்ப அவுட்புட் எரர் வந்துடும். சோ அதுக்காக அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாதுன்னுட்டு தான் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு போகணும். So once we are thorough with that, then it is fine to do. Okay va? Inga work clear ellarkume. So try to understand the question first. Later we will start doing. So what is the question here is, write a program to check whether you are eligible for voting or not. And to get the age, voting is based on the age, right? So how to get the age values? So the age values will be bought by using the user.
ஸோ யூசர் கேட்ல நீங்க வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஏஜஸ் கொடுக்குறீங்க. அந்த ஏஜஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க ஓட் பண்றதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ண போறீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் த வேல்யூஸ் ஃப்ரம் த யூசர், நம்ம என்ன பண்ண போறோம்? எஸ், டெல் மீ. ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். voting பண்ற ஏஜ் என்னதுமா? above 18. கரெக்ட்டா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஏஜ்ன்றது நம்பர் டேட்டா டைப் தான், இன்புட் இன்டிஜர் டேட்டா டைப் தான். சோ நம்ம இன்புட்ல இருந்து ஏஜ் எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம கொடுக்க போற ஏஜ் வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாத்திடும். நம்ம கொடுக்கிற இன்டிஜர் டேட்டா ஸ்ட்ரிங்கா மாத்திடும். பட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இன்டிஜரா டைப் காஸ்ட் பண்ணிட்டேன் நான். அடுத்தது நீங்க எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. அந்த வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க. சோ நீங்க கொடுக்குற வேல்யூ, நீங்க கொடுக்க போற ஏஜ் வந்துட்டு vote பண்றதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? கண்டிஷன் எழுத போறேன். இஃப் உங்களோட ஏஜ் greater than or equal to 18 ஆச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? person is eligible. Correct? Person is eligible to vote. Correct? Eligible to vote. If not, else என்னன்னு சொல்லிடலாம்? Else என்னன்னு சொல்லிடலாம்? Person is not eligible to vote. Person is not eligible to vote. Okay. So, இப்போ age is greater than or equal to 18 ன்னு கொடுக்கும்போது எப்ப நீங்க 18 above கொடுக்குறீங்களோ person is eligible to vote. Else below this கொடுத்தீங்களா the person is not eligible to vote. இப்ப ரன் பண்றேன். So now if I am giving 67, yes, then the value is 67 age store ஆகும். Yes, 67 greater than or equal to 18 இருக்கிறதுனால eligible to vote. For suppose நான் என்ன பண்ணேன்னா 0 ன்னு கொடுக்கிறேன். 0 ன்னு கொடுக்கும்போது the person is not eligible to vote only. So if you are giving the negative numbers, you should not give the negative numbers actually. So அப்ப அது கூட ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். என்னன்னுட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட கொடுக்க கூடாது. தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் திங். ஸோ இன்வேலிட் ஏஜ். ஸோ அது கூட சொல்லணும் நீங்க. ஸோ அப்ப என்ன பண்றீங்கன்னா இங்க எல்இஃப் இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போறீங்க. எல்இஃப் இன்னொரு கண்டிஷன். எல்இஃப் டூ கண்டிஷன்ஸ் கொடுக்க போறேன் நான். எல்இஃப் ஏஜ் லெஸ் தேன் 18 or ஏஜ் otherwise I'll give only less than 18 ஆச்சனா மட்டும்தான் person is not eligible அன்னிட்டு கொடுத்துறேன். other than that means less than 18 அப்புறம் இன்னொன்னு கூட கொடுக்கணுமா? less than 18 அப்ப இது சொல்றேன். otherwise less than 0 those values less than 0 invalid சொல்லிடலாம் இல்லையா? invalid தான சொல்லணும். சொல்லுங்க. இங்க என்ன பண்ணலாம்னா ஏஜ் greater than or equal to 0 or age less than 18 இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க person is not eligible to vote. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? நான் கொடுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு இங்க கூட invalid வருது இல்லையா? சோ நான் இங்க என்ன பண்ணணும்னா wrong. 0 மட்டும் ஒரு தனியா ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதுனா மேபி வரும். இங்க நான் என்ன பண்றேன்னா இங்க இந்த மாதிரி போடலாமா? இப்போ அதே மாதிரி வருமா? அண்டு கொடுக்கணுமா ஆர் கொடுக்கணுமா? அண்டு கொடுத்தா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அண்டு தான் கொடுக்கணும். சோ பிட்வீன் ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஏதாவது ஒரு கண்டிஷன் கிடையாது. இந்த ரேஞ்ச்ல இருக்க ரெண்டு வேல்யூ இந்த ரேஞ்ச்ல அண்டு தான் கொடுக்கணும். So for example இப்ப பாருங்களேன், if I am giving something like this, otherwise if I am giving 0, then you will get the output is invalid. எப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதோ அப்ப எல்ஸ் பிளாக்கு வந்து இன்வாலிட் கொடுத்துரும்.
அண்டன் கொடுக்கணுங்க. ஆர்என் கொடுத்தீங்களன்னா ஏதாவது ஒன்னு கொடுக்கும். மீன்ஸ் இதுக்கு இந்த கண்டிஷன் ஆர் இந்த கண்டிஷன் வருது. நம்மளுக்கு 2 கண்டிஷன் மீன்ஸ் இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க மட்டும்தான். ஓகேவா? சோ லெஸ் தேன் 18 அன்னப்போ நீங்க ஆர்என் கொடுத்தீங்களன்னா -90ன்றது இந்த 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 கண்டிஷனுக்கு வந்துரும். புரியுதா நான் சொல்றது? எஸ் மேம். -90 இந்த கண்டிஷன் எடுத்துக்கும். அதே நீங்க அண்ணன் கொடுத்தீங்கன்னா greater than or equal to 0 மீன்ஸ் 0ல இருந்து 17 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கணும் அண்ட் கொடுக்கணும். ஆர் கொடுத்தீங்கன்னா இது செப்பரேட் கண்டிஷன் ஆயிடும், இது செப்பரேட் கண்டிஷன் ஆயிடும். அப்ப லெஸ் than 18 அப்ப நெகட்டிவ் வேல்யூஸ் கூட அக்செப்ட் ஆகுங்க. greater than or equal to 0 ஆனப்போ இந்த வேல்யூஸ் கூட அக்செப்ட் ஆகும். சோ இண்டிவிஜுவல் ஆயிடும். இந்த கண்டிஷன் இண்டிவிஜுவல் ஆகும், இந்த கண்டிஷன் இண்டிவிஜுவல் ஆகும். ரெண்டுமே கம்பைன் பண்றதுக்காக நான் AND ஆபரேட்டர் யூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இப்போ நீங்க திரும்பி ட்ரை பண்ணுங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன கொடுக்க போறேன் -8 ன்னு கொடுக்குறேன். அப்ப இன்வாலிட் வருது பாருங்க. பிகாஸ் இந்த -8ன்றது இந்த ரேஞ்ச்ல இருக்காது. சோ அப்ப எல்ஸ் பிளாக்கு வந்து இன்வாலிட் தான். கரெக்ட்டா? சோ இன்னொன்னு கூட கொடுக்கலாம் நம்ம. இப்ப வந்துட்டு 100 மேல இருக்கிறவங்க கூட வோட் பண்றாங்கமா. ஆக்சுவலி 100 மேல இருக்கிறவங்க கூட வோட் இருக்கு. எல்லாருக்குமே வோட் இருக்கு. சோ மினிமம் மெயின் ரீசன் என்னதுன்னா 0க்கு பிலோ இன்வாலிட் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூஸ் ஆர் இன்வாலிட். அப்புறமா 18க்கு பிலோ இருக்கிறவங்க வந்து நாட் எலிஜிபிள், 18க்கு அபோ எல்லாமே எலிஜிபிள் தான். கரெக்டா? அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒன் மோர் எக்ஸாம்பிள். மா இது இந்த கண்டிஷன்ஸே கொடுக்கணும்னு இல்ல. ஓகேவா? யூ கேன் கிவ் வாட் எவர் யூ லைக். பட் அவுட்புட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது விதமா நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாக்குறோம். செகண்ட் क्वेश्चन என்னதுன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா write a program that will check என்ன சொல்றாங்கன்னா that will check signal in traffic light. இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் எழுதணும். எப்போ உங்களோட சிக்னல் டிராஃபிக் லைட் கலர் green ஆச்சோ you have to print the statement as allow to go. எப்போ உங்களோட டிராஃபிக் லைட் சிக்னல் yellow ஆச்சோ you have to say that to wait the person. And red ஆச்சோ நீங்க ஸ்டாப் பண்ணணும், வெஹிக்கிள் ஸ்டாப் ஆயிருக்கணும். if you are giving other than these 3 colors நீங்க என்னன்னு சொல்லணும், unrecognized means அது வந்துட்டு ப்ராப்பர் கலர் கிடையாதுன்னு சொல்லணும். சோ இப்போ இதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுக்க போறோம். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த கலர்ஸ் கூட நான் டிஃபரெண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க கூடாது வேல்யூஸ். நீங்க இது கூட ரன் டைம்ல ரீட் பண்ண போறீங்க. சோ நான் அதுக்காக என்ன பண்ண போறேன்னா ஓகே சிக்னல் கலர் சிக்னல் கலர் is equal to சோ நீங்க கொடுக்க போற வேல்யூன்றது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஆயிருக்கிறதுனால நீங்க திரும்பி டைப் காஸ்ட் பண்ற தேவையில்லை. சோ இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா என்டர் சிக்னல் கலர் ஐம் கிவிங் என்டர் சிக்னல் கலர். சோ இப்போ இங்க நாங்க என்ன பண்ண போறோம், கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். நீங்க கொடுத்திருக்கிற சிக்னல் கலர் கிரீனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சனா allow to go ன்னு சொல்லணும். இங்க நான் என்ன பண்ண போறேன், if சிக்னல் கலர் நீங்க கொடுத்திருக்கிற கலர் வந்துட்டு equal to green color. இங்க இன்னொன்னு கூட நீங்க இங்க சிக்னல் கலர் கொடுக்கும் போது எல்லாமே லோயர் கேஸா இருந்துச்சுன்னா அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதர்வைஸ் நீங்க கொடுக்க போற சிக்னல் கலர் எல்லாமே கேபிட்டல் இருந்து அப்போ கூட ஈக்குவல் கிடையாது. நம்ம சொல்றது கரெக்டா இருக்கலாம், ஆனா பைத்தன்ன்றது கேஸ் சென்சிட்டிவ். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ண போறேன், ஒரு லிஸ்ட்ல கொடுத்துடுறேமா. சோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி புரியுதா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கரெக்டா? மீன்ஸ் எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறது. இங்க நான் ஈக்குவல் டு கொடுக்காம இன் ஆபரேட்டர் கொடுத்துக்கிறேன். அது இதுக்காக மீனிங் என்னது, எனிவன்? சோ நான் கொடுத்திருக்கிற சிக்னல் இந்த மூணுத்துல எது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனா கூட நான் புரிஞ்சுக்கணும். இன்னன்னா என்னது, நம்ம கொடுத்திருக்கிற கலர் இதுல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக. கரெக்டா எவ்ரிவன்? கரெக்டாமா? சோ அதே மாதிரி இப்போ நீங்க இது கொடுத்திருக்கீங்க. இப்போ இன்னொரு கிரீன், இப்போ நீங்க இன்புட் கலர் கிரீன் ஆச்சுன்னா நீங்க இந்த மூணு 3 கைண்ட் ஆஃப் கேசஸ்ல கொடுக்க போறீங்க. சோ நம்ம வந்து மிடில் எங்கமே கேபிட்டல்ஸ் கொடுக்க மாட்டோம். கரெக்டா? சோ நம்ம அடுத்து பார்க்கும்போது நம்ம அது வந்துட்டு எல்லாமே நீங்க கொடுக்குற வேல்யூ ஒரே கேஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அப்படி கூட பண்ணிக்கலாம். பட் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் என்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கிறோமோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறது. சோ அடுத்த கண்டிஷன் என்னதுன்னா இப்போ உங்களோட சிக்னல் கலர் வந்துட்டு இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு, மீன்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மீன்ஸ் லைக் என்னது yellow கலர், அதே எல்லா லோயர் கேஸ் இருந்துச்சா ஓகே தான், எல்லா கேபிட்டல்ல இருந்துச்சா கூட ஓகே தான்.
ஓன்லி ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்மால் கேஸ் இல்ல கேப்ல இருந்துச்சு, ரிமைனிங் எல்லாமே ஸ்மால் கேஸ்ல இருந்தா கூட ஓகே தான். இந்த மூணுத்துல எந்த ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆனா கூட நீங்க என்ன பிரிண்ட் பண்ண போறீங்க? பிரிண்ட் ஆஃப் என்ன சொல்றீங்க? வெயிட் இங்க நீங்க என்ன கொடுத்திருக்கனோ அதுதான் நான் போட்டிருக்கிறது. அடுத்தது இன்னொரு கண்டிஷன். இங்க டோட்டல் எத்தனை கண்டிஷன்ஸ்? 1 2 3 4 மீன்ஸ் நீங்க ஒரு கண்டிஷன் இஃப்ல கொடுக்குறீங்க, ரிமைனிங் 2 கண்டிஷன்ஸ் எல்இஃப்ல கொடுக்குறீங்க, லாஸ்ட் ஒரு கண்டிஷன் எல்ஸ்ல கொடுக்குறீங்க. ஓகேவா? சோ எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கோ அத்தனை கண்டிஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் யூஸ் பண்ணிக்கிறீங்க, லாஸ்ட் எல்ஸ் யூஸ் பண்றீங்க, நடுவுல எத்தனை இருக்கட்டும் அது எல்லாமே எல்இஃப்ல தான் யூஸ் பண்ண போறீங்க. சோ சிக்னல் கலர் இன். இப்போ என்ன பண்ண போறீங்க? அடுத்த கலர் வந்துட்டு ரெட் கலர். எல்லாமே லோவர் கேஸ் இருந்தா கூட ஓகே தான், எல்லாமே கேபிட்டல் கேஸ்ல இருந்தா கூட ஓகே தான், ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ல இருந்தா கூட ஓகே தான். எதுக்காக மீன்ஸ் நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூ இந்த லிஸ்ட்ல எது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனா கூட இது உள்ள போயிட்டு நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா ஸ்டாப் என்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்ப நீங்க கொடுத்திருக்கிற சிக்னல் கலர் கிரீன், எல்லோ, ரெட் அதர் தேன் தீஸ் 3 கலர்ஸ் ஆச்சுன்னா நீங்க என்னன்னு சொல்லணும்னா எல்ஸ் பிளாக்குக்கு வந்துட்டு invalid or unrecognized சிக்னல் கலர் அன்னிட்டு மெசேஜ் போட்டுறீங்க. சோ இப்ப நான் ரன் பண்றேன். சோ சிக்னல் கலர் என்னதுன்னு கேக்குது, நான் ரெட்னு கொடுத்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணிக்கோ, சிக்னல் கலர் ரெட் ஸ்டோர் பண்ணீங்க இல்லையா? சோ ரெட் இன் இந்த 3 வேல்யூஸ்ல இருக்கா? இல்ல. சோ அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ இல்ல, எல்இஃப்க்கு வரும். ரெட் இன் இந்த 3 வேல்யூஸ்ல இருக்கா? இல்ல, இந்த கண்டிஷன் ராங். சோ எல்இஃப் இங்க வரும். சோ ரெட் வேல்யூ இங்க இருக்க, இந்த 3ல இருக்கா? இருக்கு, இந்த கேசஸ்ல இருக்கு. ஆமா. சோ அப்ப we will get the output as stop. சோ இப்ப அதே மாதிரி ஃபார் சப்போஸ் இப்ப நான் கேப்ஸ் லாக் ஆன் பண்ண தெரியாம சோ எல்லோன்னு கொடுத்துட்டேன். நீங்க பை சப்போஸ் இப்ப நீங்க இந்த வேல்யூஸ் கொடுக்காம ஓன்லி ஸ்மாலர் கேஸ் கொடுத்தா கூட அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது, ஏதாவது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சேஞ்ச் பண்றேன், வேணும் இப்ப ரன் பண்ணிடுறேன். சோ வெயிட் அண்ட் வந்துச்சு. இப்ப நான் சொல்ற பிரகாரமா நான் என்ன சொல்றேன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஓன்லி ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அஸ்யூம் லைக் திஸ். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இப்ப நான் கேப்ஸ் லாக் ஆன் பண்றதுக்கு எல்லோன்னு கொடுத்துட்டேன். சோ கலர் நேம் ஒன்னே தான், பட் இட் வில் நாட் ரெகக்னைஸ் இட். கேசஸ் ஆர் டிஃபரெண்ட். சோ அப்ப நமக்கு இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ எல்ஸ்க்கு வந்துட்டு அன்ரெகக்னைஸ்ட் கலர்னு வந்துச்சு பாருங்க. சோ அதுக்காக தான் நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், எந்த கேஸ்ல கொடுங்க அந்த கேஸ்ல இருக்கிற கலர் அப்போ அந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ன்ற மாதிரி நான் டிஃபைன் பண்ணிருக்கிறது. புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே என்ன சொன்னேனோ? எஸ் மேம். சோ பாருங்க இப்ப allow to go. எப்ப நீங்க other than these 3 colors, இப்ப நான் ஆரஞ்சு கொடுத்துட்டேன். சோ இந்த 3 கலர்ஸ் மீறி இருக்கு. சோ அப்ப நமக்கு unrecognized signal color வந்துச்சு. சோ this is how. இப்ப நான் எதனா ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்திருக்கேன்னா you need to understand how to develop that code. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஒன் மோர் எக்ஸாம்பிள். நீங்க ட்ரை பண்றீங்களா? நானே சொல்லணுமா? இதுக்கு நானே சொல்லிட்டா நீங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்றீங்களா? ஓகே. சோ இங்க நம்ம என்ன சொல்றோம்னா based on the grades you need to tell whether their performance is outstanding or excellent or very good, satisfactory or fail. சோ அவங்களோட கிரேட்ஸ்மா எப்படி எக்ஸ்பிளைன் based on the grades நீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். சோ இப்போ உங்களோட கிரேட் பி வந்துச்சா you need to print it like an excellent student. E வந்துச்சா satisfactory ன்னு சொல்லணும். F வந்துச்சா fail ன்னு சொல்லணும். இந்த 3 கேரக்டர் இந்த நம்ம கொடுத்திருக்கிற 6 கேரக்டர்ஸ்க்கு மீறி வருதா invalid ன்னு சொல்ல போறீங்க. சோ ஆக்சுவலா நீங்க டிஃபைன் பண்ணல. சோ இங்க டிஃபைன் பண்ணலன்னா கூட you should define that invalid value. நான் டிஃபைன் பண்ணலன்னா கூட நீங்க அந்த unrecognized character or unrecognized performance அதெல்லாம் நீங்க தான் கொடுக்கணும். சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். சோ இங்க கிரேட்ஸ்ன்றது நான் என்ன பண்ண போறேன்னா யூசர் கிட்ல இருந்து ரீட் பண்ண போறேன் இன்டைரக்டாவே. இங்க நாங்க எதுவுமே தெரியாது, நம்மளுக்கு எந்த இன்புட் இல்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இன்டைரக்டா யூசர் கிட்ல இருந்து எடுத்துக்கணும். ஓகேவா? யூசர் சொல்ற விதமா இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்களோட கிரேட் ஏ இருக்குன்னு சொல்லும் போது நம்ம என்னன்னு சொல்லணும், ஓகே அவங்களுக்கு ஏ கிரேட் இருக்கு அப்படின்னு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொல்லணும். இப்ப சம் பீப்புள் வந்துட்டு அவங்க எஃப் கிரேட் வந்திருக்குன்னப்போ நம்ம என்னன்னு சொன்னோம், ஓகே ஒரு இந்த ஸ்டூடெண்ட் எஃப் கிரேட் வந்திருக்கா, சோ அப்ப வந்துட்டு இவங்க ஃபெயிலு. சோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும்.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா கிரேட்ஸ் என்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ இங்க வந்துட்டு கிரேட்ன்றது கேரக்டர்ஸ் தான், ஸ்ட்ரிங் தான். ஸோ அப்போ நம்ம டைப் கேஷ் பண்ற தேவையில்லை. இன்புட் என்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட், என்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது கண்டிஷன்ஸ் கொடுங்க. இஃப் உங்களோட கிரேட்ஸ், ஸோ இங்க வந்து நம்ம கிரேட்ஸ் ஒன்னே தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரே கிரேட் தான் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இஃப் கிரேட் ஈக்குவல் டு ஏ ஆச்சுன்னா, யூஸ்வலி ஸ்மாலர் கேஸ்ல இருக்காது. ஸோ அது நம்மளோட ஒரு லாஜிக், அவ்வளவுதான். ஸோ நீங்க வந்துட்டு ஒரே கேரக்டர் தான் வச்சுக்கலாம். இஃப் கிரேட்ன்றது ஏ ஆச்சுன்னா நீங்க என்னென்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா சேமா நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் ஏத்திக்கலாம், இல்லைன்னா கூட ஓகே தான். ஸோ அதே மாதிரி இப்போ ஏ காச்சு, அதே மாதிரி BCDEF எல்லாத்துக்குமே இது வந்துட்டு இஃப் கொடுத்துட்டீங்க. ரெஸ்ட் அண்ட் ஆல் எல்இஃப்க்கு கொடுத்துருங்க. லாஸ்ட் எல்ஸுக்கு வந்துட்டு இந்த 6 கேரக்டர்ஸ் மீறி கொடுக்குறீங்களா, அப்போ அது இன்வாலிட் கேரக்டர், இன்வாலிட் இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? எல்ஸ்ல கொடுங்க. ஸோ இப்போ எல்இஃப் உங்களோட கிரேட் ஈக்குவல் டு பி ஆச்சுன்னா அப்ப நீங்க என்னன்னு சொல்லணும்? அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் சொல்லணுமா? ஸோ எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு கிரேட் எல்இஃப் கிரேட் ஈக்குவல் டு சி ஆச்சுன்னா என்னன்னு சொல்லணும்? ஸோ அதே மாதிரி எல்லாமே சேம். நீங்க கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற தேவை இல்லை. ஓகேவா? அங்க நாங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல, இது எல்லாமே கண்டிஷன்ஸ். ஸோ நீங்க அது சிம்பிள் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வெரி குட் கொடுத்துறேன். ஸோ அதே மாதிரி எலிஃப் ஒரு ஐடியா வந்திருக்கோம் எப்படி ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். லேட்டர் ஆன் நம்ம வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டியா கூட போகலாம். ஃபர்ஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அடுத்தது நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்க வெரி குட், இங்க வந்துட்டு குட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த 2 காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். காப்பி. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் என்ன பண்ணணும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறேன்? EN கொடுக்க போறேன். EN கொடுத்துட்டு இங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்டரின்னு கொடுக்குறேன். அப்புறமா இங்க வந்துட்டு F1 கொடுத்துறேன். இங்க வந்துட்டு ஃபெயில்னு கொடுக்குறேன். ஸோ அதர் தேன் தீஸ் 6 கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்ப நம்ம என்னன்னு கொடுக்கணும்? இன்வேலிட்னு சொல்லணும். ஓகேவா? இன்வேலிட் கிரேட். ஸோ பிரிண்ட்ல நான் என்ன கொடுக்குறேன்னா இன்வேலிட் கிரேட்னு சொல்லிடும். அவ்வளவுதான். ஸோ பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ஒரு கிரேட் கொடுக்க போறேன், BN கொடுக்குறேன். ஸோ உங்களோட கிரேட்ல B இருக்கு. B ஈக்குவல் டு ஏயா? கிடையாது. ஸோ அப்போ எல்இஃப் வரும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இட் வில் நாட் எக்ஸிக்யூட் தி ரிமைனிங். ஸோ இப்போ BN கொடுத்து ரன் பண்றேன். பாருங்க எக்ஸலென்ட் வந்துச்சு பாருங்க. ஸோ அதே மாதிரி திரும்பி ரன் பண்றேன். இப்போ நான் DN கொடுக்குறேன். ஸோ D கண்டிஷன் என்ன இருக்கு? ஸ்டேட்மெண்ட் குட் இருக்கு. யூ வில் கெட் தி அவுட்புட் as குட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் KN கொடுக்குறேன். கேபிட்டல் K கொடுங்க. ஸோ இன்வேலிட் கிரேட். அதே F கொடுங்க. யூ வில் கெட் இட் as fail. So it's working properly. Yes or no? So this is how you will implement the coding and all. Yeah, do this one. பண்ணுங்க Ivan சொல்லுங்க. Yes ma'am. ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? So like mark equal to int input enter mark. Mark is equal to integer of input, enter your mark. Input function you have to call it like, okay, input function you have to use enter your mark. Okay, then if score is lesser than 0, if the mark is lesser than 0, less than, okay, or mark is greater than 100, or you have, okay, yes, or only mark greater than 100, then print error. Yes, you have to print it like an error message. Yes, so you did directly this one first. Okay, later If mark is lesser than 45, print fail. Yeah, correct.
If it is less than 45, so this is not the actual marks, but simply I just made it. Okay, so you can print it like a fail. Okay, then LF 60 lesser than or equal to mark lesser than 75. We can say mark greater than or equal to 45 and mark less than 60. Can I say like this? Are equal to 45, you can create one more nested loop, nested condition. If marks is greater than 5, instead of writing this, you can do one more like this also. What you can do? So if your mark is greater than or equal to 45, you can do one more thing like this. Mark less than 60. Like this also you can do it, right? This is what, whenever you are comparing more than two conditions, either you have to use nested if or you can able to use the logical conditions, logical operators. So next, what I will do, if it is greater than 45 and it is less than 60, I can say the student is pass. This, you either use this one or you can use this one. I'll keep it like that only. So one more condition what I have here is mark greater than or equal to 60 and mark less than 65, less than 70, less than 75, less than 75. This is the range between what and what? 60 to 75. So this one will be 59. Less than 60 means, which is the meaning that the range will be like 45 to 59. So this one is 74. Less than 75 means 74 only. So what you need to print? Print off what you can say good. If you get output also, that is not the correct rule. Okay, it will violate the rule. One more thing. So if the marks is greater than or equal to 75 and the marks is 80, less than 80, okay, so you have to say it as 75 to 79. So what you should say? You should say is as very good. And just same like that, I'm just creating one more condition. If the marks is greater than 80, greater or equal to 80, and sorry, greater than or equal to 85. So just make it like this one is 85 only. Here 85. Oh no, here. Greater than or equal to 85 and 100. Less than 100. You can say it as 85 and 99. You can say it as excellent or is excellent. So now run the program. So what is the next thing? So instead of writing this one in the if, you can use it other than these values, you can write it in the else block. Else block, if you are giving other than like negative values, then I can say it as invalid marks. Okay, so now run the program. If I am giving 45, so the meaning is, so this will happen. If this happens, so the range, this is what pass. If I am giving the value 87, so this 87 is going to range in this. So you will get the value as excellent. If I am giving something like 26, so the value is going to lie here in this, less than 25. Less than 25. So you will get the output as fail. So now you can see, if you are giving a 90, you can say it's an excellent. So if you are giving something like 67, the 67 is going to lie in this range. So it will give output as good. So now it's working correctly. Okay, so try to evaluate all these things. So usually you are attending, whenever you are attending the interview, they will be not providing the interpreters. Okay, they will not be providing a systems to work on it. So if you run this line, if you run that line, obviously you will get the output. If you give that line, see here, if you give that line, you will get the output directly. See, if I'm copying this code and pasting it here,
If you give, it will get the you will get the output directly. But you need to know whenever you're attending the exams, they will be giving this question. They will be giving this question, and they will ask you to what is the output for this. They will be providing some kind of options for you. So what is the output for this? Then what we will do? 23 plus 4 star star 2. So now, if you don't know the operators precedence, means importance, then what we will do? First we will do 27. We will add, then we will do power for this. So 27 square is nothing but 27 into 27. So what is the output for 27 into 27? That is the answer we will choose it. 27 into 27 will be what means like a 729. This option will be there in your four options. This is the one option. This will be the one option. To 40. So this option is the correct answer. So this is not the correct answer. So now you just run and check it. What is the output for us? So the output will be what means 40 is the output. So you got the 39 only. I think I made any wrong things. 4 square 23 plus 4 square is nothing but what? 16. So 39 only, right? Yeah. First it will do this one, later it will add this one again. So how to work with this? What is the output for this? So if you directly print from the interpreter, you will see the output, but we will be not having interpreters. You need to calculate directly. So now what is the output for this without seeing that one? So you need to know the preferences. So 9 into 3 minus 8 plus 6. So here, when compared to addition and subtraction, multiplication will have the higher preference. So first you need to do the calculation for this. So 9 3 is 27 minus 8 plus 6. So if you have two signs, then addition and subtraction having the equal preference, then which one should be done first means you have to follow the left to right. First, what you will do? 27 minus 8 is 19. 19 plus 6 is equal to 25. Output is 25. So usually what we will do, I'm simply saying. So 9 into, you will do 3 minus 8 is something. You will do something like this. Okay, you will do something 3 minus 2. First you will do minus 8 plus 6 minus 2. 3 minus 2 is 9 into 1. You can say 9 also answer. So how, you will get different types of outputs. But if you want to achieve a good output, you need to know the importance of the operator. So which has the higher preference, that should be calculated first. Okay. So now what is the output for this? We'll check it now. So the output for this is 25. So like that, you just go with the next one. So next equation, this one. So what is this equation having here? So this and all very, very important for multiple choice questions now. So 7 modulus of 2 plus 7. This is what operator? This is an floor division. So from these operators, which operator has the higher preference? So we already know. So we already know that this operator, like what this multiplication, division, that operator is only having the higher preference. So in our concept, we are having two things. So see here, this one and this one, these two having the equal preference. So if you are having the equal preference, left to right the access panel. First இது perform பண்ணிடுங்க. 7 modulus of 2 modulus perform பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ரிமைண்டர் தான். So 7 another 2 divisible பண்ணுங்க. 7. So 2 3s are 6. So 1 is the reminder. You have to take that all. You should not make it till 0. So எது first left over வருதோ அதுதான் ரிமைண்டர். So 1 plus இப்போ நெக்ஸ்ட் இந்த இதுக்கு கால்குலேட் பண்ணிடுங்க. சோ இது ஆன அப்புறமா ரைட் லெஃப்ட் டு ரைட் இல்ல நெக்ஸ்ட் இது பண்றீங்க. இது கூட நம்ம 7 divisible by 2. சோ இப்போ இத என்ன எடுத்துக்கோமனா கோஷன்ட் எடுத்தோம். இதுதான் கோஷன்ட். சோ இன்டிஜர் நம்பர் தான் 3. சோ இங்க வந்துட்டு 1 plus 3. So what is the output for us now? 4 is the output. Check பண்ணுங்க. சோ நமக்கு அது தெரியல, இம்பார்ட்டன்ஸ் நமக்கு அது வந்துட்டு preference தெரியலனா நமக்கு ஏதோ அவுட்புட் வந்துரும். நம்ம என்னவோ பண்ணிட்டு இருப்போம். என்ன பண்ணிருப்பீங்க? 2 plus 7 பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ ஆயிருக்கும். So that is not the correct way. Understand ஆகுதா என்ன சொல்றேனோ நான் இப்போ? புரியுதா என்ன சொல்றோம்? Yes ma'am. Okay. இப்போ இத நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க லேப்டாப்ல பண்ணாதீங்க. Just try it. First what you should do? 67 plus 3 modulus of 3.
First, what we should do? Only two The symbols. modulus. First, we should do the modulus. So when we have the modulus symbol, the output will be what? Remainder. So obviously, 3 divisible by 3 is 0. Remainder will be 0 only. So 0 only. So 67. 67 plus 0 is what? 67 is the output for us. இங்க பாத்தீங்களா? சோ நான் சொன்னது எல்லாமே புரியுதுன்னு சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா புரிஞ்சுக்கோங்க. சோ இங்க பாத்தீங்களா நம்மள்கிட்ட 12 modulus of 4 plus 6 plus 4 modulus of 3 இருக்கு. கரெக்ட்டா? சோ இங்க பாத்தீங்களா first இதுல வந்துட்டு இதுக்கு equal preference இருக்கு. So you should follow the left to right. So what is the modulus you will get for this? Remainder 0. Correct? Plus 6 plus இது கூட quotient remind பண்ணும். So what is the quotient? So 400 3 table divide பண்றீங்க. So 3 ones are 3. So 1. So you will take the integer one. So you take 1. So what is the output for this? Is 7. So you can get the output as 7. So same way you just do with this. So I just given only with arithmetic operators. You can also work with some other operators. I have given the importance for each and every operator. So now 4 plus 3 into 5 by 2 minus 1. So inga பாத்தீங்களா இதுக்கு equal priority, restக்கு low priority. So அப்ப left to right தான் போகணும். So 4 plus first இது பண்ணிடணும் into பண்ணிடணும். So 3 5s are 15 divided by 2 minus 1. So again you have to do this one because இந்த ரெண்டுத்து compare பண்ணும்போது இதுக்கு தான் higher priority. So 4 plus so இது வந்துட்டு float division means quotient எடுத்துக்கும் அது வந்துட்டு float formatல இருக்கும். So 200 1500 2ல divide பண்றீங்க. So 7s are 14. So 1.0. So இங்க float return பண்றதுனால நம்ம வந்துட்டு ரிமைண்டர் 0 வரைக்கும் 0 கிடையாது. So அது எங்க சால்வ் ஆகும் அப்ப நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். So 7.5 means 5s are 10. So the output for this is 7.5. So minus 1. So அடுத்தது பிளஸ்க்கு மைனஸ் ஈக்குவல் priority இருக்கிறதால left to right. So first you will do addition. So the output will be like 7.5 minus 1. So whenever you are adding with the float value, the result will be like float only. Okay va? இங்க ஒன்னு வந்து இன்டிஜர்ல இருக்கு இன்னொன்னு வந்து floatல இருக்கு. நீங்க அடிஷன் பண்ணும்போது the result will be like float only. So 11.5 minus 1 1 subtract means 10.5. So that is what I am saying. ஒரு float value இருந்து ஒரு float value மேல நீங்க manipulation பண்றீங்களா? அது எதுனா இருக்கட்டும் subtraction ஆகட்டும் addition ஆகட்டும் multiplication ஆகட்டும் division ஆகட்டும் எதுனா இருக்கட்டும் the output will be like float value தான். So output will be what means 10.5. 10.5. So now tell me the answer for this. What will be the output for this code? Like this one. So இங்க பாத்தீங்களா a என்றது equation எடுத்துக்கோங்க. a plus b modulus of 2. What is the answer? 16, right? So we'll see. So a star star 2. So just to provide the values for those variables. 3 plus 4 modulus of 2 plus 3 star star 2. இங்க பாத்தீங்களா இந்த modulus operator plus operator compare பண்ணும்போது நம்மளுக்கு இந்த power operator தான் more preference. So first இது பண்ணிடணும் நம்ம. So 3 plus 4 modulus of 2 plus 3 star star 2 is nothing but 3 square. That is 9. Okay va? Sir அடுத்தது இதுல இந்த 3 operators compare பண்ணும்போது modulus operator வந்துட்டு higher preference. So இதுக்கு வந்துட்டு output என்ன வருது? 0. Remainder is 0. So அப்போ 3 plus 0 plus 9. So the output is 12, right? Is it correct? Yeah. Now modulus, the output is 12. This one is done, right? Next question. So அவங்க வந்துட்டு இங்க கொடுத்துட்டாங்க display 3 strings. 3 strings என்னது? Name அன்றது ஒரு string. String அண்ணா என்னது? Collection of characters. So இது ஒரு string, இது ஒரு string, இது ஒரு string. இந்த 3 strings யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட அவுட்புட்ல இந்த மாதிரி கொண்டு வரணும். You have to display your output in this format using these 3 variables. So using these 3 string values. எப்படி பண்றீங்க? So print what I'm saying, name, comma, is, comma, Harsha. These are the 3 strings, right? So if you print like this, you are getting in this way. So correct, yes or no what I'm saying? Now I don't want to display these strings in this way.
I just want to display these three strings in this way. So separator is equal to what you should use here? Star star. If you didn't use, by default, it will take space. Correct. If you use this separator, every value will be separated with the 2 stars. Correct. Another question ma. Display float number with decimal places using the print function கேக்குறாங்க. Means இங்க என்கிட்ட வந்துட்டு இந்த number இருக்கு. So where it contains more numbers, more digits after the point. But நான் என்ன பண்ணணும்னா நான் இந்த டாட்க்கு அப்புறமா only 3 digits தான் வேணும்னு சொல்றேன். So அப்ப நம்ம எப்படி கொண்டு வரலாம்? Yes. I need to print only the 3 digits after the decimal point. அது எப்படி கொண்டு வரலாம்? We can use .3f function. Yes, we'll see. So print. Now tell me. .3f you said it. How to write that one? Format string. Format and string. inside in curved bracket. In curved brackets. Num variable. Colon .3f. Yes, colon dot. Yeah, this is you said, right? You said this one. Okay, fine. So I don't know this one. That is yeah, it's correct. So this is one method. So there is a one more method called, this is also fine. Okay, we learned this one. So there is a one more method that we have learned is print off. So we had used one kind of a function called percentage %d. Do you people remember? So percentage %d, correct? Have you seen this? No, percentage %d. Oh, not percentage %d, not percentage %d dot. Round method, no, ma'am. That is what I just want to say, that one only. But unfortunately, you said this one, right? So that is the reason I just want to say this one also. Actually, I am trying to say about round function only. Round function use பண்ணதா சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எப்ப இது ஸ்டார்ட் பண்ணீங்களோ நமக்கு இது தெரியாத டைம்ல நம்ம இந்த பெர்சன்டேஜ் ஆபரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம்னு தான் நான் அதை கொண்டு வந்தேன். ஓகே, இங்க பாருங்களேன். சோ float வேல்யூ நம்மளுக்கு 3 digits வேணும்ன்றதுக்கு இது நம்ம வேரியபிள்ல என்னது கொடுத்திருக்கிறது? float வேல்யூ. percentage ஆபரேட்டர் யூஸ் பண்ணி உங்களோட float வேல்யூ எத்தனை digits வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்? 3 digits. So .3f. So எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அந்த float வேல்யூ, அந்த float வேல்யூல எந்த only 3 digits வேணும்னு சொல்லி அது கொடுக்குறீங்க நம் பண்ணிட்டு. சோ இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட வேல்யூ எந்த நம்பருக்கு இங்க வந்துட்டு டைரக்டா 3 டிஜிட்ஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு. பட் ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்களா இது என்ன பண்ணுதுன்னா இந்த நம்ம 3 டிஜிட்ஸ் வேணுமான்னு சொல்றோம். எப்படி சொல்றீங்க இங்க பாருங்களேன். பிரிண்ட் ஆஃப் உங்களோட வேரியபிள் நம் வேரியபிள் இருக்கிறதுனா ரவுண்ட் ஆஃப் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் உள்ள நம்மன் கொடுக்குறீங்க. சோ நம்மன் கொடுக்கும்போது நீங்க டைரக்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். எப்படின்னா இந்த 76 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இங்க பாயிண்ட்க்கு அப்புறமா கிரேட்டர் than or equal to 5 இருந்துச்சுன்னா it will take the upper digit, means higher value. greater value எடுத்துக்கும். greater value அது less than 5 இருந்துச்சுன்னா it will take the lower value. இது என்னதுன்னா அதுக்கு மீனிங் என்னதுன்னா நான் சொல்றது இங்க பாயிண்ட் சிம்பல் வந்துட்டு 5 இருக்கு. so it is greater than or equal to 5. so actually இந்த 576.5 அன்றது 576க்கு 577க்கு நடுவுல தான் இந்த 576.54 அந்த மாதிரி இருக்குது. சோ இங்க 0.5 greater than or equal to 0.5 இருக்கிறதுனால it will return the output as for us as 577. பாருங்களேன். பட் இன்னும் இருக்கு நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் இன்னும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 577 வந்துருது. இல்ல நமக்கு இங்க என்ன நமக்கு ஃபுல்லா ரவுண்ட் அப் தேவை, இன்டிஜரா மாத்த தேவையில்ல, எனக்கு ஃப்ளோட்ல இருக்கிறது ஃப்ளோட்லயே இருக்கணும், ஆனா இத்தனை டிஜிட்ஸ் வேணா ஒரு 3 டிஜிட்ஸ் வேணும்ன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா you should provide one more parameter in the round function along with the variable. 3 digits வேணும்ன்றதுக்காக 3 கொடுக்குறீங்க. ஓகே, that is also good. இங்க என்ன பண்ணுதுன்னா 3 ன்னு கொடுக்கும்போது பாயிண்ட்க்கு அப்புறமா 3 digits பார்க்கும். இங்க 3 digits பார்க்கும்போது கூட இந்த third digit இங்க 1 இருக்கு, third digit 1 இருக்கு. இந்த 1ன்றது less than 5 இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு 541 கொடுக்கும்.
If it is greater than or equal to 5, like something like 5 irundicha, then it will be like 445 அந்த மாதிரி. 446 irundicha, it will be like 445 அந்த மாதிரி. So உங்களுக்கு காட்ற பாருங்களா. So now it will be, the output will be like what means, one second, where it is my keyword. Okay. So பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு அவுட்புட் வந்துட்டு 541 வருது. இதுக்கான இங்க எக்ஸாக்ட்லி less than 5 இருக்குது. For example, இங்க 6 இருந்துச்சு. So நீங்க round up to what? You're round upping for what? 3 digits. So அப்ப இந்த third digit வந்துட்டு greater than or equal to 5. So இப்போ இந்த 456ன்றது nearer to what? 457 வரும் நமக்கு அவுட்புட். இங்க பாருங்க 456 வருது. But it will not do like that. It will do, actually it will do, but it is not getting here. Fine. Exactly வருது. Usually it will round up, this one also. It is not rounding up. Is it correct or not? But it is not coming here. Okay, so if it is not coming, it's okay. But usually it will come. Usually varanum, but varliye. இங்க இருக்கிற வேல்யூ கூட ரவுண்ட் அப் பண்ணிக்கும் அது. இங்க கொடுங்க, மேபி இங்க 5 கொடுங்க. So 542 வருது. எல்லாமே அதே மாதிரி தான் எடுக்குதுமா, இது மட்டுமே கிடையாது. இங்க பாருங்க இந்த 3 digits வருது இல்லையா, இந்த 3 digits இங்க பாருங்க. சோ இங்க வந்து நமக்கு 3 இருந்துச்சு, இது இந்த எடுத்து இருக்குது. இங்க பாருங்க இங்க 3 இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கு, 541 நம்மளுக்கு less than 5 இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி 541 வருது. எப்ப 4th digit, நம்ம 3rd digit நம்ம பார்த்துட்டு இருந்தோம், 3rd digit கிடையாது, 4th digit பாக்குறீங்க. இப்ப வந்து எனக்கு 5 இருக்கீங்க, let us take 5 இருக்கும்போது இந்த 5 greater than or equal to 5 equal to இருக்கிறதுனால அந்த 3rd digit என்ன பண்ணுதுன்னா 42க்கு மாறுதுமா. தட் இஸ் வாட் நான் சொல்ற எக்ஸ்பிரஷன் கரெக்டே தான். நான் என்ன பண்ண 3rd digitே பார்த்துட்டு இந்த 3rd digit கிடையாது, 4th digit பாத்துக்கணும் போடணும். ஓகேவா, புரிஞ்சுச்சா? இப்ப இது புரிஞ்சுச்சாமா? Yes ma'am. So that is what. Okay, so I'll give that question. So that is what. So நீங்க பாருங்க ஒரே ப்ரோக்ராம் எத்தனை வேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னுட்டு. நீங்க இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பர்சன்டேஜ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ரவுண்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். So this is one type of explanation. So அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, one more question. இந்த மாதிரி क्वेश्चंस கூட ரொம்ப வாட்டி கேட்டிருந்தாங்க, அதுதான் இங்க இருக்கிறது. so many times means individually கேக்குறது, individually. so sorry. so இப்ப for example என்கிட்ட a is equal to 57.9E7, correct? so what is the type of this a? What is the type? What is the type of this a? What is the type? It's a float only, correct, right? so I mentioned dot இருக்கு, e இருக்கு, so it's a float only. இது ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்க I want to print, so நமக்கு இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துறாங்க. இந்த क्वेश्चन கொடுத்துட்டு what is the output of a ன்னு கேட்பாங்க. என்ன வருது அவுட்புட்? எக்ஸாக்ட்லி இதே வருமா? see this output. The output is this one. What is the meaning of this? இந்த complete values என்ன பண்ணுது, 1 2 3 4 5 6 இங்க பாத்தீங்களா, இந்த 1 2 3 4 5 6 7 8 9. so டோட்டலா நம்மளுக்கு வந்துட்டு 9 digits இருக்கணும். ஓகேவா? so 9 digits இருந்துட்டு 9 digits இருக்கணும் and 7 zeros இருக்கணும் and the dot symbol will be like last value. so that is what the meaning is. இப்போ இது சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு சொல்லுங்க அவ்வளவு எத்தனை digits இருக்கணும்? no கம்ப்ளீட்டா போட்டுட்டாங்கமா, இது கம்ப்ளீட்டா போட்டுட்டு இது zeros மட்டும் தான், 7 zeros மா. so you are putting, you don't count these 9, okay? 9 count பண்ணக்கூடாது. so டோட்டலா 579, 7 zeros போட்டுறீங்க, லாஸ்ட் digit பாயிண்ட் வைக்கிறீங்க. so அதே மாதிரி you are going to write 38, 2 zeros வச்சிருங்க, லாஸ்ட் digitக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறீங்க. so அதே மாதிரி இன்னொன்னு பாருங்களேன்,
something like 78.78 E4 வைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த அவுட்புட் ஃபார் திஸ் சி? எல்லா வேல்யூஸ் வந்துடும். இந்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கு அப்புறமா 4 டிஜிட் ஜீரோஸ் வரும். லாஸ்ட் டிஜிட் ஜீரோத்துக்கு முன்னாடி பாயிண்ட் சிம்பிள் வரும் பாருங்க. ஸோ எல்லா டிஜிட்ஸ் வந்துச்சு கரெக்டா? ஸோ 4 ஜீரோஸ் வரணும். பட் இங்க 3 வருது இல்லம்மா. எஸ், இங்க நம்மளுக்கு வந்துட்டு இந்த டாட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட்டே இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஜீரோ மட்டும் தான் எடுக்கிறீங்க. இங்க டாட்டுக்கு அப்புறமா 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால it will take 2 zeros after the point. நம்மளுக்கு டாட்டுக்கு அப்புறமா எத்தனை ஜீரோஸ் ஆனா இருக்கட்டும், it will consider only the 1 zero. ஆக்சுவலி நம்மளுக்கு 4 zeros வந்திருக்கும். 4 zeros 2 ஜீரோஸ்க்கு முன்னாடி டாட் வைக்கிறீங்க. எதுக்காகனா இங்க நம்மளுக்கு டாட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால. சோ வேணும்னா ஒரு டிஜிட் எடுங்களேன். ஒரு டிஜிட் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 4 ஜீரோஸ் இருக்கும். ஒரு டாட்டுக்கு முன்னாடி இங்க இருக்கும் பாருங்க. 10 power 4 அந்த மாதிரிமா. e power 4 is nothing but 10 power 400 தான். சோ இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எத்தனை டிஜிட்ஸ்? 4 டிஜிட்ஸ் இருக்கு. பட் இங்க வந்துட்டு நம்ம 2 டிஜிட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இப்ப என்ன 1 2 3 இல்லையா? சோ 3 டிஜிட்ஸ். ஆக்சுவலி it will be like what? 3 zeros 4 zeros வந்திருக்கும். நீங்க வந்துட்டு 4 டிஜிட்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க. 4 zeros ஆட் பண்ணிருப்பீங்க. 10 multiples of 4 times. சோ இங்க 3 டிஜிட்ஸ் இருக்கறதால 1 2 3. சோ dot will be here. So நீங்க டாட்க்கு அப்புறமா எத்தனை இருக்கட்டும், it will not consider all those things. It will take only this one. That is what the meaning here. Correct? Yeah, ma'am. So that is what this one. So இது ஒரு வாட்டி go through பண்ணிக்கோங்க. இந்த questions ரொம்ப வாட்டி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறது. Bye everyone. Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. If you are not subscribed to my channel, subscribe to my channel and support my channel. Like, share, and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.